டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. ரீமேக். எஸ், இந்த ரீமேக்ன்றது என்னங்க, ஒரு படத்தை வேற லாங்குவேஜ்லயோ இல்ல அதே லாங்குவேஜ்லயுமே கூட அதை அப்படியே மறுபடியும் இருக்கிறதுக்கு பேர் தான் ரீமேக். இல்ல ஒரு சில சேஞ்சஸ்லாம் கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். பட் படத்தினுடைய கோர்ன்றது, அந்த கதை இருக்குதுல்ல, கதை அது எப்பவுமே மாறாது. ஆனா ஊருக்குள்ள ஒரு கூட்டங்க 2014 அஜித் சார் சிவா கூட்டணியில வெளிவந்த நீ ஏதோ இலை விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க, சரிதான் அதுதான் ஏகே சிவா கூட்டணியுடைய புத்தகத்தோட முதல் பக்கங்கள். போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீரம் படத்தை ரீமேக் பண்றேன் பேர் வழி அப்படின்னு அந்த படத்துக்கு துளியுமே சம்பந்தம் இல்லாத நவீன வீரம் ஒண்ணு எடுத்து வச்சிருக்காங்க. எஸ், வணக்கம் டோலர்களே. இன்னைக்கு நாங்க கிசிகோ பாய் கிசிகி ஜான் அப்படின்ற பிட்டு படத்தோட சாரிங்க ரீமேக் படத்துடைய ரோஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அப்ப ஆரம்பிக்கலாங்களா? ஓபன் பண்ணா வீரம்ல விநாயகத்துக்கு இன்ட்ரோ சீன் வைக்கணும்னு விநாயகத்துடைய பிரதர்ஸ் எல்லாம் காலேஜ்ல கலவரம் பண்ண காலேஜ் பிரின்சிபால் விநாயகத்தை தேடி வர அங்க சிம்பிளா விநாயகத்துக்கு, அதாவது ஏகே சாருக்கு ஹீரோ என்ட்ரி சீன் வச்சிருப்பாங்க. அது சிம்பிளா இருந்தாலும் பார்க்க பக்கா மாசா இருக்கும். ஆனா நவீன வீரம்ல கான்செப்டே வேறங்க. ஓபன் பண்ணா சல்லு அங்குளுடைய ஏரியாவை கைப்பற்றணும்னு ஒரு கார்ப்பரேட் வில்லன் விரும்புறான். அவன் என்ன பண்றானா, ஒரு உள்ளூர் வில்லனை பிடிச்சி இந்தாப்பா நீ போய் சல்லு பாயை அடிச்சு போட்டுவான்னு அனுப்புவான். அங்கதான் சல்லு அங்குளுக்கு என்ட்ரியே. ஹீரோக்கு என்ட்ரி வச்சா பரவாயில்ல, ஹீரோ போடுற சட்டை பேண்ட் ஜாக்கியில ஜட்டி வரைக்குமாடா என்ட்ரி வைப்பீங்க? வில்லன் வந்து ஹரே பைஜான் நீ இப்ப வெளியே வரியா இல்ல நிம்மல் உள்ளே வரட்டா அப்படின்னு கேட்க ஒரு சட்டை மட்டும் வெளியே வருது. அப்புறம் பார்த்தா உள்ள இருந்து ஒரு பொண்ணு குதிக்குது. அந்த பொண்ணு அந்த சட்டைய ஃப்ளையிங்லயே மாத்திட்டு கீழே லேண்ட் ஆகுது. அண்ணே, என்னன்னு காலெல்லாம் முடியா இருக்கு? கால்ல முடியுதா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடின்னு அர்த்தம். என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு? அண்ணே, இவன் சினிமா ஃபைட் மாஸ்டர்னே. ஃபைட் மாஸ்டரா? ஐயோ மாமா, நீங்க இங்க? டேய், இது பொண்ணு இல்லடா, நம்ம சல்லு அங்கிள். என்ன கோலம் இது? ஓ, இவரு தான் விநாயகமா? அது சரி, நீங்க ஏன் புருஷன் இல்லாத டைம் பூந்துட்டு புறவாசல் வழியா ஓடி வர மாதிரி சட்டை பேண்ட் எல்லாம் கையில தூக்கின்னு ஓடி வரீங்க? இப்ப எங்க அவரு வந்துகிட்டு இருக்கா? வரடா. ஐயோ யோ, அம்மா, யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய், யாராவே? அவரு பாக்ஸர், சும்மா பாத்துட்டு போறாரு. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தா அண்ணன் தம்பி 4 பேர். அண்ணன் தம்பி 4 பேர்னு கிராமத்துல வாழ்ந்து வந்தா அது ஒட்டஞ்சத்திர விநாயகம் கிராமத்து கதை. இது நவீன வீரம் இல்லையா, அதனால அண்ணன் தம்பி 3 பேர். அண்ணன் தம்பி 3 பேர்னு மாறி போச்சு. அதுவும் தம்பிங்கெல்லாம் பார்க்கணுமே. இது நவீன வீரம் இல்லையா, அதனால இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஃபங்கு பாப் கட்டிங் எல்லாம் வச்சு ஸ்டைலா தான் இருக்கானுங்க. இவங்க எல்லாம் பிரதர்ஸ் அப்புறம் பூத்தட்டு மண்டையில இருக்காங்க. அப்படியே வீர விநாயகம் பிரதர்ஸ். இப்படி தாங்க புறவாசல் வழியா என்ட்ரி கொடுத்த நம்ம சல்லு அங்கிள் நேரா வந்து வில்லன் கிட்ட பஞ்ச் டயலாக் பேசுவாப்லன்னு பார்த்தா அங்க இருந்து நேரா வந்து ஹரே பாய் யாரா அவன் காரே கோணலா நிறுத்தினது, காரே நேரா நிறுத்து மேன் அப்படின்னு காரை ஒத்த கையில தூக்கி நேரா வைக்கிறாரு. ஓ, குரலி வித்தையா? இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஏலே, காருக்கு டோக்கன் கொடுக்கிற பையலாம் நீ மாஸ் என்ட்ரி எல்லாம் கொடுத்தியப்பா. இருந்தாலும் என் தலைவன் கிரிஞ்சி ஸ்டாருக்கு எதுவும் போட்டியா வரலான்னு பாக்குறீங்களா? நெவர், முடியாது. அந்த பட்டத்தை நான் யாருக்கும் தரவே மாட்டேன். ஒரு சல்லு அல்ல, இன்னொரு 100 சல்லு பாய் இருந்தாலும் சட்டை கிழிச்சு சண்டைக்கு போவேன். அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன். விடவே மாட்டேன். ஆனா நான் தான் என்னமோ தரமாட்டேன்னு அங்கில் அங்க பண்ண சாகசங்கள்லாம் பார்த்து ஏரியா மக்கள் விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? யாரா கை தட்டினது? யாரா கை தட்டினது?
ஹேய், எவன்டாகவே படத்துக்கு நடுவுல பெப்சி விளம்பரம் போட்டவன்? Wait a minute. டேய், வீரம் ரீமேக் பண்றேன் அதை தவிர எல்லாம் பண்ணிருக்கீங்களேடா. இப்படி தாங்க அண்ணன் பெப்சி ஆடுக்கு போசலாம் கொடுத்துட்டு இப்போவாது போய் வில்லனுங்களை மிரட்டுவாருன்னு பார்த்தா அங்க போய் நின்னு, ஏலே என் பேரு பைஜான், இங்க எவனுக்காவது புள்ள குட்டி குடும்பம் இருக்கவெல்லாம் ஓடி போயிரு அப்படின்னு பேட்ட படம் பார்த்துட்டு வந்து டயலாக் எல்லாம் விடுறாப்ல. அண்ணன் கதைச்சது எனிமீஸ்க்கெல்லாம் அடி வாங்கின கணக்கா ஃபீல் பண்ண எல்லாருமே ஓடிடுறானுங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் டு நவீனா வீரம் டைரக்டர். அரே பாய், இதெல்லாம் சவுத்லே ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாரை வச்சு பண்ணிட்டாங்கோ, மறுபடி நிம்மல் இதையே பண்ணா போர் அடிக்காது. ஹே சாலா, யாருமே நீ நிம்மலே வீரம் படத்துக்கு திவசம் பண்ண போறான், இதுல பேட்ட கேமியோ பண்ணா என்ன மேன்? இந்த சஃபாரியில சல்மான் கான் கே சவால் விடுறியடா சௌரி. நானி ஒமாயே வா மோ சிந்தையிரு. டேய், என்னங்கடா உங்க இன்ட்ரோவை பத்தி பேசியே ஒரு தனி வீடியோ போடலாம் போலடா, அவ்வளவு கண்டென்ட் வச்சிருக்கீங்களேடா. சரிங்க, நாங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்க அடுத்த மேட்டருக்கு போயிருவோம். தமிழ் வீரம்ல ஹீரோ என்ட்ரி முடிஞ்சதும் ஹீரோக்கு இன்ட்ரோ சாங் வச்சிருப்பாங்க, அது இங்கேயுமே இருக்கும். நாங்க இந்த சாங்ஸ் மேட்டருக்கெல்லாம் பின்னாடி வரும். இப்போ கதையை ஃபாலோ பண்ணுவோம். வீரம் படத்துல சந்தானத்துடைய கேரக்டர் ஒன்னு இருக்கும், அவரு தான் விநாயகத்துடைய 4 தம்பிக்கும் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதையே ரிவீல் பண்ணுவாரு. அந்த சீனை கொஞ்சம் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க, அது படத்துல ஒர்க் அவுட்டா இருக்கும். ஆனா இங்க சந்தானத்துடைய கேரக்டரே கிடையாது, டைரக்டா தம்பிங்க 3 பேரும் கேர்ள் ஃபிரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து இங்க மாமா கேரக்டர் ஒன்னு இருக்கும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. ஐயோ, ஏரியா மாமா இல்லையா, அந்த தம்பிங்களுக்கு ஒரு மாமா அங்கிள். இப்ப அவர்கிட்ட கூட்டிட்டு வந்து, ஏன் எங்க அண்ணன் கல்யாணம் கட்டக்கூடாதுன்னு சொன்னா நாங்களாம் கட்டக்கூடாதா? நாங்களாம் கட்டுவோம் அப்படின்றானுங்க. இப்போ இந்த இடத்துல சென்டிமெண்டா எதனாவது ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்காக வீரம் படத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த டீ கடை பாய் விநாயகத்தை பத்தி ஒரு குட்டி பிளாஷ்பேக் சொல்லுவாரு. உங்களை எல்லாம் உங்க அண்ணன் டீ குடிச்சே வளர்த்தாண்டா. இந்த போர்ஷன் உண்மையாவே தமிழ் வெர்ஷன்ல கொஞ்சம் சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். 15 வயசு இருக்கும் உங்க அண்ணனுக்கு. மத்தியான நேரத்துல சோத்து பொட்டலத்தை கொடுப்பேன், அத மார்ல அணைச்சிக்கிட்டு பின்னங்கால் பெடலில பட ஓடி மாஷா அல்லாஹ், டீ குடிச்சே உங்களை வளர்த்தாண்டா. இப்போ இது நவீன வீரம்ல எப்படி இருக்கும்னா, மொத்த கதையுமே மாத்திடுவானுங்க. அந்த 4 தம்பிங்க, அந்த 3 தம்பிங்களுமே பைஜானோட தம்பிங்களே கிடையாதான். ஒன்ஸ் அப்பான் a டைம் பைஜான் வாஸ் ஹெல்ப்லெஸ். இப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்வாரு. ஒரு நாள் அந்த ஆசிரமமே தீ பிடிச்சி எரியும். அப்போ அங்கிருந்து இவர் காப்பாத்தினது தான் இந்த 3 பாய்ஸ். அதாவது பைஜான் தத்தெடுத்த தத்து குழந்தைங்க தான் இந்த 3 தம்பிங்களும். சவா, வீரம் ரீமேக்காப்பா, அப்படி ஒன்னும் தெரியலையே. இது போக அண்ணன் தம்பி பாசத்தை சொல்றேன்னு ஒரு கிரிஞ்சி சாங் வேற. கிரிஞ்சிங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சி, இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்து தரலாங்க. தேவை உள்ள ஆணியை விட தேவையில்லாத ஆணி தாண்டா அதிகமா இருக்குது. பொதுவா யூடியூபர்ஸ் நாங்க தான் வீடியோ டியூரேஷனை கூட்டணும்னு இப்படி எதனாவது பண்ணுவோம். இப்ப நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? கட் பண்ணா அண்ணனுக்கு பொண்ணு தேடணும்னு தம்பிங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. இப்போ வீரம்ல இது எப்படி இருக்குன்னா, சிம்பிளா அண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்தே கோப்பெருந்தேவி அப்படின்ற பொண்ணு மேல ஆசை. ஆனா அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்றத டயலாக்ஸாவே கன்வே பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த கோப்பெருந்தேவி குடும்பத்தோட சிவகங்கையில செட்டில் ஆயிட்டா. போன மாசம் கேம்ப் போயிருந்தப்போ பார்த்தேன். இப்போ நவீன வீரம்ல எப்படி இருக்குன்னா, அண்ணன் விரும்பின பொண்ணுக்கு பேர் பாக்யா. இந்த பாக்யாவை தேடி தம்பிங்கெல்லாம் மும்பைக்கே போயிருவானுங்க. அங்க போனா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபேமிலி, கல்யாண வயசுல ஒரு பையன்லாம் இருப்பான். தமிழ் வெர்ஷன்ல ஆஃப்டர் ஆல் டயலாக்ஸ்ல கன்வே பண்ணதை இங்க ஒரு சீனாவே வச்சிருப்பாங்க. अभी के दोस्त हो ना? अभी अरे बेटे की सगाई है और तुम यहाँ बिजी हो, चलो. இப்போ இவனுங்களை ஃபாலோ பண்ணி பைஜானும் மும்பை வந்துருவாப்ல. மும்பை வந்து பழைய பாக்கியாவை பார்க்க பாக்கியா சொல்றா, ஹரே பைஜான் வாங்களே, நாங்க ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம்னு. अब इस फैमिली यूनियन का एक पिक्चर तो बनता है. Sure. And smile please. தாடி வளர்ந்த குழந்தைக்கு தாயா இருந்துகிட்டு என் கூட டூயட் பாரியா அடி சண்டாளி.
எக்ஸ தேடி போற ஒவ்வொருத்தனுக்கும் எக்ஸோட புருஷன்கான இப்படி இருந்தானா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நல்லா பிளெக்சிபிளான பர்சனா இருக்காப்ல. பொதுவா ஒரு படத்துல சீனா ஒன்ன கன்வே பண்ணணும்னா அது அந்த கதையை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கக்கூடியதா இருக்கணும், இல்ல கதையில ஏதோ ஒரு சேஞ்ச கொண்டு வரக்கூடிய விஷயங்களை தான் சீனா வைப்பாங்க. அப்படி தேவையில்லைன்றதெல்லாம் டயலாக்ஸாவே கன்வே பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனா வீரம் படத்துல தேவையில்லாத பர்னிச்சர் அப்படின்னு ஒதுக்குனதெல்லாம் இந்த நவீன வீரம்ல சீனா இருக்கும். எதுக்கு? டியூரேஷனை கூட்டுறதுக்கு. இப்போ இதையே நாங்க ஆப்போசிட்டா பார்த்தோம்னா எதெல்லாம் சீனா வைக்கணுமோ அதெல்லாம் இந்த நவீன வீரம்ல தவிர்த்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வீரம் படத்துல தமன்னா அதாவது கோப்பெருந்தேவிக்கு தனியா ஒரு இன்ட்ரோ சீன் இருக்கும். அப்புறம் அவங்க பேர் தான் கோப்பெருந்தேவி, அவங்க விநாயகத்தை மீட் பண்றது, இது எல்லாமே ஒரு சீன்களின் கோர்வையா நகரும். ஆனா நவீன வீரம்ல எப்படி இருக்கும்னா புது வாக்கியா பொசுக்குன்னு வந்து பைஜான் ஏரியால களமிறங்கி பைஜான் வீட்டையே வாடகைக்கு எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம பாக்யான்ற பேரை கேட்டதும் பைஜானுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே வராது. I'm Bhagya, by the way. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். அடுத்து என்ன, வீரம்ல எப்படி கோப்பெருந்தேவிக்கு ஒரு அப்பா இருப்பாரோ அவருக்கு வயலன்ஸ்ன்றதே பிடிக்காதோ அது போல இங்க பாக்கியாக்கு அண்ணன் வேற யாரும் கிடையாது, நம்ம வெங்கி மாமா தான். அவருக்கும் வயலன்ஸ்ன்றது பிடிக்காது. அண்ட் வீரம் எப்படி கிராமத்துல நடக்கக்கூடிய ஒரு கதையோ அது போல இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் சிட்டிலையும் செகண்ட் ஆஃப் கிராமம் அப்படின்றத பிரிச்சு 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 வச்சிருப்பாப்ல. அப்புறம் என்ன, தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அண்ணனை பாக்கியாவை லவ் பண்ண வைக்கணும், இதுதானே சீன். இதுக்காக தம்பிங்கெல்லாம் சேர்ந்து என்னென்னமோலாம் பண்ணுவானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா வீரம்ல கோப்பெருந்தேவிக்கு விநாயகம் மேல ஒரு ஃபீலிங்ஸே இருக்காது. தம்பிங்கெல்லாம் சேர்ந்து தான் அவர் மேல லவ்வையே கொண்டு வருவாங்க. அண்ட் கோப்பெருந்தேவியுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர், அவங்களுக்கும் வயலன்ஸ்ன்றது பிடிக்காது. பட் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நவீன வீரம்ல பாக்கியா இன்னசென்ட்லாம் சொல்ல முடியாது, ஒரு துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்கள இன்னசென்ட்னு சொல்ல முடியாது, இன்னசென்ட் இல்லன்னு சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வயலன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும்னு சொல்ல முடியாதுங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அசிங்கமான கேரக்டரா இருக்குன்னு. இப்போ பாத்தீங்கன்னா வீரம்ல லவ் பண்ண வைப்பாங்க, ஆனா இங்க லவ் பண்ண வச்சானுங்க இல்ல பைஜான் பாக்கியாவை கரெக்ட் பண்ணாரா இல்ல பாக்கியா பைஜானை கரெக்ட் பண்ணாலானே தெரியாம ஒரு அசிங்கமான ப்ரோபோஸ் பண்ற சீன். ஆமா உங்க பேர் என்ன? பேரு கேக்குறாங்க. எனக்கு நிறைய பேர் இருக்கு. மொல்ல மாதிரின்னு சொல்லுவாங்க, முடிச்சவிக்குன்னு சொல்லுவாங்க, புறம்போக்கு இப்படின்னு நிறைய. தோ இவனுங்க வந்த பிறகுதான் பாய்னு என்ன கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏது டீ கடை பாயா? உனக்கு அறிவு இருக்கா? இல்ல பாய் பைஜான். இப்போ நான் எப்படி உங்களை பைஜான்னு கூப்பிடுறது? நான் வேணா உங்களை ஜான்னு கூப்பிடவா? அப்ப இது லவ் தானே ஜெசி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே 4 நாள் ஆகுதுடா ஆடியன்ஸுக்கு. அப்புறம் என்ன, பாக்யா ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. தட் ட்ரெயின் ஃபைட். வீரம்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபைட்ல தான் விநாயகம் வைலன்ஸான ஒரு கேரக்டர் அப்படின்றதே கோப்பெருந்தேவிக்கு தெரியும். அதே மாதிரி தான் இதுலயும். ஆனா இது நவீன வீரம் இல்லையா, சோ இங்க சாதா ட்ரெயின்லாம் கிடையாது, மெட்ரோ ட்ரெயின். இப்ப சாதா ட்ரெயினாவது கண்டமேனிக்கு கதை விடலாம், ஆனா இவனுங்களை பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளேயே பைக்கை விடுவானுங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் பற்பல குரலி வித்தைகள்லாம் இருக்கு, நீங்களே பாருங்களேன். லாஜிக்கே தேவையில்லை. ரொம்ப அது அப்படியே விட்டுட்டு வீட்டில் விட்டுட்டு, அதாவது இந்த வண்டி ஸ்டாண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வண்டி ஸ்டாண்டில் வந்து நம்ம ஹெல்மெட்டை வைப்போம் தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? இப்போ திறந்து உள்ளே வைப்போம்ல, அது மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம லாஜிக்கையும் இந்த ஹெல்மெட்டோட லாஜிக் மைண்டையும் கழட்டி உள்ளே வச்சு மூட்டிட்டு தேட்டருக்குள்ளே போயிட்டு அப்படியே குழந்த மாதிரி உட்காந்து பார்க்கணும். படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? மெட்ரோ ட்ரெயின்ல சண்டையாவது பரவாயில்ல, ஒரு ட்ரெயினையே ஓட்ட வட மாதிரி மாத்திட்டு உள்ள பைக் வேற விட்டீங்க பாத்தீங்களா? அங்கேயே ஆடியன்ஸ் எல்லாம் டெத்துடாடே. சண்டை முடிஞ்சதும் பேசஞ்சர்ஸ் ரியாக்ஷன் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். हैदराबाद की फ्लाइट को कितना वक्त है? भाई 3 घंटे। ये वक्त गुजरेगा कैसे? बैगी है ना? பேசஞ்சர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, ஆனா ஒரு போலீஸ் கூட வரல. நீங்கெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள பைக்கை விட்டு போய் மிதிச்சிருக்கா, ஆனா அது பண்ணலன்றதுதான் சோகமே. சரிங்க வாங்க நாங்க ஸ்டோரிக்குள்ள போவோம். வீரம்ல இந்த ட்ரெயின் ஃபைட்டுக்கு பின்னாடி கோப்பெருந்தேவி கோவிச்சிட்டு போயிருவாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி கல்யாணம் கட்டிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோப்பெருந்தேவியுடைய ஊருக்கே விநாயகம் அண்ட் பிரதர்ஸ் போவாங்க. அப்படி போன பின்னாடி தான் அவங்களுக்கே தெரியும் ட்ரெயின்ல போட வந்தது விநாயகத்தை இல்ல கோப்பெருந்தேவி. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஃபேமிலின்றதை தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலி கூடவே இருந்து வில்லன் கிட்ட இருந்து எப்படி அவங்க ஃபேமிலியை விநாயகம் அண்ட் பிரதர்ஸ் காப்பாத்துறாங்கன்றது தான் கதையே. ஆக்சுவலா வீரம் படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த ட்விஸ்டையே ரிவீல் பண்ணுவாங்க. அதுதான் படம் பார்க்குற நம்மளையும் உட்கார வைக்கும். ஆனா நவீன வீரம்ல எப்படின்னா ட்ரெயின் ஃபைட் முடிஞ்சதுமே ரவுடி பைய சொல்லிடுவான், அரே பைஜான் நாங்க உன்னை போட வரல, இந்த பாகியாவை தான் போட வந்தோம்.
ஃபேமிலியையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிடுவான். சோ இன்னசென்ட்டா இருக்கக்கூடிய பாக்யா அவங்களுடைய ஃபேமிலி வயலன்ஸை தாங்காதுன்றதுக்காக வயலன்ஸ் பாய்ஸ் நாங்க வந்து உங்க ஃபேமிலியை காப்பாத்துறோம் அப்படின்னு பாக்யாவுடன் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல காப்பானாக பாக்யா ஊருக்கு போவாரு. அங்கதான் இன்டர்வல். வந்தே பா இந்த எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு போஸ்டர் மாத்திர போறானுங்க. மெட்ரோ பைத்தியர் ஆஸ்பத்திரியா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். அப்புறம் என்ன அண்ணன் சிட்டியில பண்ண கிரிஞ்செல்லாம் போதாதுன்னு கிராமத்துல இறங்கி ஒரு கலக்கு கலக்குவாப்ல. இப்போ இந்த செகண்ட் ஹாஃப்ல வில்லனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வேணும்ல. ஊரையே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு அநியாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வில்லன் அவரை எதிர்த்து கோப்பெருந்தேவியுடைய அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாப்ல. அந்த தைரியத்துல அந்த ஊர் மக்கள்லாம் வில்லனை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க. இந்த அசிங்கம் தாங்காம வில்லனுடைய அப்பா பண்ணிக்குவான். இதனால வில்லன் என்ன பண்ணுவானா, நான் அந்த ஃபேமிலியே பழி வாங்குவேன் அப்படின்னு துடியா துடிப்பான். இது ஒரு ப்ராப்பர் ரீசன். அப்படியே இப்ப நீங்க நவீன வீரத்தை பாத்தீங்கன்னா வில்லனுடைய அப்பா ஊருக்குள்ள ஒரு பெரிய தலைக்கட்டா இருப்பாப்ல. ஆனா அவர் நல்லவர். அவர் ஒரு காஃபி பிசினஸ் நடத்திக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவருடைய மகன் ஜெகபதி பாபு என்ன பண்ணுவாப்லனா அந்த காஃபி பிசினஸ்க்குள்ள சரக்கு வச்சு கடத்துவாரு. இதை பொறுக்க முடியாத வெங்கி மாமா அவர் மேல கேஸ் கொடுக்க இந்த அசிங்கம் பொறுக்காம ஜெகபதி பாபுடைய அப்பா செத்துருவாப்ல. இதனால ஜெகபதி பாபு என்ன பண்ணுவாப்லனா நான் வெங்கி மாமாவுடைய ஃபேமிலியே பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு அலைவாப்ல. இந்த ரீசன் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எல்கேஜி பையன் தன்னோட பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்கும் பொழுது அவனோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் 2 சாக்லேட் அதிகமா கொடுத்துருவான். இதனால என்ன பண்ணுவானுங்கன்னா, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி பென்சில் எடுத்தாம பம்முலையே குத்துறோம்டா அப்படின்னு ஒரு பேட் பாய்ஸ் கேங் அலைவானுங்க. பாத்திருக்கீங்களா? அப்படித்தாங்க இருக்குது இது. ஐயோ பில்லனிங்கில் புரிஞ்சுக்கோங்க, உங்க அப்பா செத்ததுக்கு வெங்கி மாமாவுடைய ஃபேமிலி காரணம் இல்ல, சாலா நீ தாண்டா காரணம். நீ பண்ண வேலையில தான் அசிங்கம் பொறுக்காம அந்த மனுஷன் பண்ணிக்கிட்டாப்ல. இப்போ நீ யார போய் பழி வாங்க போற? You're a bad man. Yeah. நான் பேட்மேன் தான். இது மட்டும் இல்ல, ஒரு சீன்ல எல்லாம் வில்லன் சொல்றாப்ல என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு விட்டுறேன், 2 சாக்லேட் அதிகமா தர சொல்லு விட்டுறேன். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இதுக்காக வெங்கி மாமா போய் காலையெல்லாம் வேற விழுவாப்ல. ஒண்ணு படத்துல ஹீரோ மாசா இருக்கணும், இல்ல வில்லனாவது மாசா இருக்கணும். இங்க 2 பேரையும் வச்சு நீங்க தாண்டா தமாஸ் பண்ணின்னு இருக்கீங்க. சரிங்க, இப்ப நாங்க பார்க்க போறது கிளைமேக்ஸ் ஃபைட். வீரம்ல பாத்தீங்கன்னா அசால்ட்டா விநாயகம் அந்த கோப்பெருந்தேவியுடைய ஃபேமிலியை போட வந்த வில்லனை போட்டு தள்ளி கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனா நவீன வீரம்ல கதையை மாத்திரம் பேர் வழி அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ஒரு மொக்க ட்விஸ்ட் வைப்பாங்க. அதாவது என்னன்னா, வெங்கி மாமா வயலன்ஸுக்கெல்லாம் பயப்படுறவரு கிடையாதா. சாலா அவரே ஒரு ரவுடி தாண்டா. தன்னோட தங்கச்சிக்காக அருவாளை கீழே போட்டவர் கிளைமேக்ஸ்ல தங்கச்சிக்கே ஒன்னோட மறுபடி கத்தி எடுத்து சண்டை செய்யறாரு. அது கடிச்சிடாத. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் யா. யோ இது வேதாளம் கதை இல்ல, வீரம் ரீமேக் பண்றேன்னா அதை தவிர்த்து எல்லாமே பண்ணின்னு இருக்கீங்கடா. இப்போ வெங்கி மாமாக்கு மார் சீன் வச்சாச்சு. சோ வெங்கி மாமாவும் அவரோட வில்லனுடைய ஃபைட்டை முடிச்சு வீட்டுக்கு போயிடுவாப்ல. அப்ப ஹீரோ நான் என்ன தொக்கா அப்படின்ற மாதிரி சல்லுபாய்க்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் வைக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல பைஜானுடைய ஏரியாவை கேட்ட ஒரு வில்லன் குரூப் வந்தானுங்கல்ல, அவனுங்க வந்துடுறானுங்க. அவனுங்களோட சல்லுபாய்க்கு ஒரு ஃபைட். ஆனா இது சாதா ஃபைட் கிடையாதுங்க, இது பாலையா ஃபைட். ஏன் ஓடுற காரெல்லாம் புரட்டுறீங்க? நீங்க யாரு? உங்க திறமைக்கு ஓடுற காரை ஒத்த விரலையே தூக்கி வச்சிருக்கலாம், அதை நீங்க பண்ணல. ஆனா மறுபடி சொல்றேன், நீ என்னத்தான் பண்ணாலும் கிரிஞ்சி ஸ்டார் கிராவிட்டி ஸ்டார்ன்றதெல்லாம் தரவே மாட்டேன். அது என்னைக்கு என் தலைமை பாலையாக்கு தான். இந்த படம் எடுக்கும் பொழுது டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இடையிலான கன்வர்சேஷன், அந்த கன்வோ எப்படி இருந்திருக்கும்னா, ஹாரே பாய் ஓபனிங் சீன்ல நிம்மல் ஹீரோ எவனுக்கு அது குடும்பம் புள்ள குட்டின்னு இருந்துச்சுன்னா ஓடி போயிரு, நிம்மல் கொலைகான்ல இருக்கான், கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு பஞ்சி பேசுறான். சார் இது தமிழ் படத்துல சூப்பர் ஸ்டாரை வச்சே பண்ணிட்டாங்களே. இருக்கட்டுமே, நெக்ஸ்ட் இன்டர்வல் போர்ஷன்ல மெட்ரோ ட்ரெயின்ல நிம்மல் ஒரு ஃபைட் வைக்கிறான். அட இதுவும் தமிழ்ல மாஸ்டர்னு வந்துருச்சே சார். என்ன மேன் சொல்லுது, பரவாயில்ல. நிம்மல் சேஞ்சஸ்க்காக ஸ்டேஷனுக்குள்ளே பைக் விடுறான். நெக்ஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, கிளைமேக்ஸ் அதுல யாருமே சொல்லாத ட்விஸ்ட் நிம்மல் வைக்கிறான். ஹீரோயினுடைய பச்சா ஒரு ரவுடி தங்கச்சிக்காக கீழே போட்ட அருவாளே கிளைமேக்ஸ்ல தங்கச்சிக்காகவே அண்ணன் எடுக்குது. சார் இதுவும் வேதாள பட கதை சார். அட என்ன மேன் நீ. சரி
நிம்மல் கதையுடைய மெயின் பிளாட்டே லவ் பண்ற பொண்ணுடைய ஃபேமிலியை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஹீரோ அவனுடைய தம்பிங்களோட ஹீரோயினோட ஊருக்கு போய் அவங்களுடைய ஃபேமிலியை காப்பாத்துறான். யோ போயா, இது வீரம் படத்தோட கதை. அரே ஏடி பையா, நான் எது சொன்னாலும் நீ ஏதாவது சொல்லுது. சரி, இதுல எந்த கதையோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குது? வீரம் சார். அப்போ இத வீரம் ரீமேக்னு போடும், மிச்சத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடும். நம்ம வீரம்க்கு பாட கட்டுறான். என்னத்தான் நவீன வீரம்னு ஒரு அற்புத காவியத்தை எடுத்திருந்தாலும் இந்த படத்துல வரக்கூடிய சாங்ஸ்ல இருக்கக்கூடிய டான்ஸுக்கு நான் ஃபேனுங்க. அதுதான் சாங்ஸ் எல்லாம் பத்தி பின்னாடி பேசுறேன்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா, வீரம் தமிழ் வெர்ஷன் சாங்ஸ்ல இருக்கக்கூடிய டான்ஸுக்கும் நவீன வீரம் சாங்ஸ்ல இருக்கக்கூடிய டான்ஸுக்கும் ஒரு போட்டி நடத்த போறோம். இப்போ தமிழ் வெர்ஷன் ஆஃப் வீரம்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரோ சாங், லவ் ப்ரொபோஸ் பண்ணும் பொழுது ஒரு சாங், லவ் ப்ரொபோஸ் பண்ணதும் ஒரு டூயட் சாங், அப்புறம் கிளைமேக்ஸ் நெருங்கும் பொழுது ஒரு திருவிழா சாங்னு மொத்தமே 4 சாங் தான் இருந்திருக்கும். ஆனா நவீன வீரம்ல பாத்தீங்கன்னா எவ்ரி 15 மினிட்ஸ் ஒரு மொக்கப்பாட்டை வச்சு அமர்க்கலப்படுத்தி இருப்பாங்க. ஆனா நாங்க வைக்க போறது போட்டி இல்லையா? சோ வீரம்ல இருக்கக்கூடிய 4 சாங்ஸுக்கு நவீன வீரத்துல இருந்த 4 சாங்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம். நம்பர் 1 இன்ட்ரோ சாங். காலையில நீ ஜாக்கிங் போகும் பொழுது சிவா ஹிடன் கேம் வச்சு ஒரு ஸ்டெப் எடுத்தாருல, அதை போடுங்க. ஏன் எங்க சல்லுபாய்க்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? நாங்களும் ஜாக்கிங் போவோம்ல, நாங்களும் ஹிடன் கேமெல்லாம் வச்சு எடுப்போம்ல. நாங்க என்ன இது மட்டுமா வச்சிருக்கோம்? ஹரே பாய், அந்த பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்த ஸ்டெப்ப போடுங்க. வேலை பேண்ட்டுக்குள்ள பூரா பூந்துருச்சோ? இது மட்டும் கிடையாது, நிம்மல் காலையில மேக்கப் போடும் பொழுதே கேரவன்லயே கேமரா வச்சுட்டான். இது மேக்கப் போடுற ஸ்டெப். ரைட் தாடி, லெஃப்ட் தாடி, தலைய சீவு, தலைய சீவு, ரைட் தாடி, லெஃப்ட் தாடி, தலைய சீவு, தலைய சீவு. என்னத்தான் இருந்தாலும் நம்ம தலை இன்ட்ரோ சாங்ல ஒரு குத்து டான்ஸ் போடுவார்ல, இந்த ஸ்டெப் அதுல மிஸ்ஸிங்ன்றதுனால இன்ட்ரோ சாங்ல ஜெயிச்சது தமிழ் வெர்ஷன் ஆஃப் வீரம். நம்பர் 2 லவ் ப்ரொபோசல் சாங். இந்த 2 படத்துலயுமே ஹீரோயின் லவ் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சாங் வரும். அதுவும் இந்த 2 சாங்லயுமே உடற்பயிற்சி உடல் நலத்துக்கு நன்மை விளைவிக்கும் மற்றும் காலையில வெளிக்கு போக உதவும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தை முன்னிறுத்தணும்ன்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. உங்களுக்கு யோகா பயிற்சி கற்பிக்க போகின்றேன். ஆமா. இந்த 2 பாட்டுமே ஒரு நல்ல நோக்கத்தை முன்னிறுத்தணும் அப்படின்ற காரணத்துக்காக எக்ஸசைஸ் பண்ணதுனால இந்த மேட்சை நாங்க டிரா பண்றோம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. நம்பர் 3 ஆஃப்டர் ப்ரொபோசல் டூயட் சாங். பேசிக்கலி பிசிக்கலி இதுதான் ஒரு ஹெவியான காம்படிஷனா இருக்க போகுது. ஏன்னா இந்த 2 படத்துல வரக்கூடிய இந்த பாட்டுமே டோலிகளை கவரணும்ன்றதுக்காக போடப்பட்ட ஸ்டெப்ஸ். அண்ணா அந்த டோலிகளுக்கு கொம்பு வச்சு விளையாடுற ஸ்டெப்பை போடுங்க. ஏன் எங்க தலைக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? தலை அந்த மூக்கு துடைக்கும் பொழுது திடீர்னு டோலி பார்த்துட்டா அதை சமாளிச்சு ஒரு ஸ்டெப்பு போடுவல, அதை போடு. இப்போ சல்லுபாயோட ஆட்டத்தை பாருங்கடா. அங்கில் இந்த பெல்ட் போடாம போகும் பொழுது பேண்ட் வரும்ல, அதை டோலிகளுக்கு முன்னால ஸ்டைலா அட்ஜஸ்ட் பண்ணுவியே, அதை போடு பாய். இதெல்லாம் என்ன ஆட்டம்? தலை நீ அந்த டோலிகளுடன் கிச்சி கிச்சி தாம்பலம் கியா முயா தாம்பலம் விளையாடுவல, அந்த ஸ்டெப்பை போடு. நான் சொல்லல இதுதான் ஹெவியான காம்படிஷனா இருக்க போகுதுன்னு. இதுக்கு என்ன ரிசல்ட் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே பார்த்து இதுல யாரு ஜெயிச்சிருப்பா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அண்ட் ஃபைனலா நாங்க பார்க்க போறதுதான் நம்பர் 4 திருவிழா சாங். இதுல யாரு ஜெயிப்பானோ உங்களுக்கே தெரியும். என்னத்தான் வீரம்ல தலை வெரைட்டியா ஜால்ரா தட்டுற ஸ்டெப் எல்லாம் போட்டிருந்தாலும் என் தலைவன் சல்லுபாய் வேஷ்டிக்குள்ள ஜட்டி மாத்தின ஸ்டெப் தாங்க பெஸ்ட். இதுல தான் ஜட்டி மாட்டினா மட்டும் போதாதுன்னு வெங்கி மாமா ஃபைனலா கேமியோன்ற பேர்ல ராம்சரனை கூட்டினு வந்து ஜட்டி மாத்த வச்சீங்க பாத்தீங்களா? இதுக்காகவே இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தாண்டா. ஆமா, இந்த சாங்கோட டான்ஸ் மாஸ்டர் யாரு? ஜானி மாஸ்டரா? பாப்போம். என்டம்மா கிசிகா பாய் கிசிகி ஜான் சாங் கோரியோகிராஃபர்.
இன்னும் எத்தனை பேர் இந்த சுவரு காவு வாங்க போகுதோ. ஆக்சுவலா இந்த பாட்டுக்கு ஜானி மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர்னே தெரியாம நிறைய பேர் ஓட்டின்னு இருக்கானுங்க. சோ இந்த வீடியோக்கு அதிகமான லைக்குகளை வாரி வழங்கி இந்த வீடியோவை 4 பேருக்கு சஜஸ்ட் பண்ண வச்சு இந்த தகவலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும்படி தெரிவித்துக் கொள்கிறேன் டோலர்களே. அப்புறம் என்னப்பா, நம்ம சோசியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்குது, போற போக்கில் அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் என்ன, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். டேய் எண்டு கார்ல ஒரு மேட்டர் வச்சிருக்கேன்டா, அதையும் பார்த்துட்டு போங்க. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணது. என்னதான் இந்த டான்சிங் போட்டியில சல்லு பாய்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்த இந்த போட்டியை முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சிருக்கல இதுக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னு. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா.